ரத்னா விருது யாருக்கு குடுப்பாங்க? அதாவது 1954ல ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதாவது 1954ல. அதுக்கப்புறம் இப்போ 2024ல மதிப்புக்குரிய எல்கே அத்வானி வரைக்கும் இந்த வருஷத்துலேயே 4 பேர் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எல்கே அத்வானிக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு தருவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பொதுநலமாக வாழ்கிறவங்க, பொது தொண்டு செய்கிறவங்க, பெரிய பெரிய பதவியை விட்டு அதுலேருந்து ஒரு பெருசாக ஒன்றும் இல்லாமல் பொதுநலமாக வாழ்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி அவர்களுக்கு இந்த வாட்டி கொடுத்தாங்கன்னா அது பெரிய சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா அவர் ஆக்சுவலாக அவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் பிஜேபியில் கேண்டிடேட். அவருக்கு வயசாயிடுச்சு, அவரால் முடியலன்றதுனால தான் மோடி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி மோடியை பிரதமர் ஆக்குனாங்க. அதனால தான் இந்த வாட்டி அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. இதில் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. 1954லேருந்து அப்டேட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. அதில் டெண்டுல்கர் கொடுத்துருக்காங்க, அன்னை தெரேசா கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் இப்போ இவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது, அதாவது இவங்கெல்லாம் 4 பேருக்கு தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு அதனால யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரிந்துரை பண்ணி கொடுக்கறது. ஆனால் இன்னும் பாரத ரத்னா விருது வாங்குறதுக்கு தகுதியானவங்க இன்னும் இந்த லோகத்தில் இருக்காங்க. அவங்களாம் யாருக்கும் அதை யாரையும் அவங்கள தெரியப்படுத்தலை. இன்னும் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சென்னையில் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல மதிப்புரிய ஜானகின்றவங்க ஒரு நர்ஸு. அவங்க 18 வயசுலேருந்து இன்னைக்கு அவங்களுக்கு 84 வயசு. 18 வயசுலேருந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அவங்களுக்கு ஆக்சுவலாக நான் தேசிய விருது அவங்களுக்கு கண்டிப்பாக தரணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ முழுக்க முழுக்க அவங்க கல்யாணமே பண்ணிக்காம அத்தனை வருஷம் இருந்து 18 வயசுலேருந்து இன்னைக்கும் சேவை செய்கிறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி அதே ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் எதுவும் கிடையாது. அவங்க போகிறாங்க வர்றவங்களுக்கு சேவை செய்கிறவங்க அவங்களுக்கு எதனா பணம் கொடுத்தாதான் அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா என்ன 64 வருஷம் அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுமாரி டெல்லி வரைக்கும் கொண்டு போகணும். தேசிய விருதுக்கான வாங்கி தரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாதான் ஒரு மோட்டிவேஷன் வருவாங்க. இப்போ அன்னை தெரேசாக்கு எது கொடுத்தாங்கன்னா அவங்க தொழுநோய் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சேவை செஞ்சாங்க. அதே நேரத்தில் எல்லாரும் முழுக்க முழுக்க பொதுநலமா வாழ்ந்துட முடியாது. ஏதோ சின்ன சின்ன சுயநலம் இருக்கும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ இளையராஜா பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு அவர் போட வேண்டிய டியூனை வேற யாருன்னா போட்டிருந்தா 200 வருஷம் ஆயிருக்குமா. அதை ஒரு 50 வருஷத்துலேயே போட்டிருக்காரு. ஸோ இவருக்கெல்லாம் கொடுக்கலாம் பாரத ரத்னா விருது. ஸோ கொடுத்தவங்கள பற்றி நம்ம ஏன் கொடுத்தாங்க, அவங்க என்ன எதுக்கு எலிஜிபிள், அவங்களுக்கு தகுதி உள்ளதா அப்படிலாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் லோகத்தில் இன்னும் மறைஞ்சு இருக்கிறவங்க, மறைக்கப்பட்டு இருக்கிறவங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சேவை செஞ்சுக்கிட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறவங்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் பாரத ரத்னா விருது தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் அவங்கள வெளியே கொண்டு அவங்களை காமிக்கணும். இந்த தேசத்துக்கு காமிச்சா இந்த இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்ல அவங்க 64 வருஷம் ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வெளியே கொண்டு காமிக்கும் போது அடுத்தது பொது சேவையில இன்னும் நிறைய பேர் தொண்டுகள் செய்யற நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அவங்களெல்லாம் வெளியே இந்த லோகத்துக்கு காமிக்கணும். தேசிய விருதுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள வச்சு நிறைய பேர் நல்ல தாட்டு உருவாகும். அதுக்குதான் ஒரு விருதை கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் லோகத்துல எங்கெங்க மறைஞ்சு இருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவங்கள சென்சஸ் எடுத்து அவங்கள கொண்டு போய் நம்ம தேசிய விருதுக்கு பரிந்துரை பண்ணணுன்றதுதான் என்னோட கருத்து.